சூரியகாந்தி சாகுபடிங்கிறது அதாவது நிலத்தை உழவு பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து விதைச்சி விட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளில் இந்த அளவுக்கு பூ வர ஆரம்பிச்சிடும். பூ வந்த உடனே இப்போ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20-25 நாள் கழித்து இந்த அளவில் வந்து பெரிய பூவாயிடும். ஆமாம், பெரிய பூவாகி அந்த இதுக்கெல்லாம் உதிராங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15-20 நாளில் இந்த எல்லாமே எல்லாம் உதிர்ந்து வெறுமனே விதை மட்டும் இதில் உதிர்ந்தா இந்த சுற்றி இருக்க இதழ்கள் எல்லாம் இது எல்லாமே உதிர்ந்துடும். இந்த இதுகள்லாம் உதிர்ந்துடும், மொத்தமாக விழுந்துடும். அந்த கருப்பாக அந்த விதை மட்டும்தான் வெளியில் தெரியும். எவ்வளவு நாள் ஆகும் இது வளர்றதுக்கு? ஃபுல்லா கடைசியா எடுக்கிற வரைக்கும் 85 to 90 நாள் ஆகும். இப்போ நவம்பர்ல விதைக்கிறீங்கன்னா கரெக்டா இதான் டைம். ஆமாம், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது செகண்ட் வீக்கு அந்த ரேஞ்ச் விதையை எடுத்து விதை வந்து எண்ணெய்க்காக, சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய்க்காக பயன்படுத்துறாங்க. இதோட பராமரிப்புலாம் எப்படி? மற்ற விவசாயம்லாம் அதிகமா பராமரிப்பு செலவு அதிகமா இருக்கும், இதுல எப்படி இருக்கும்? அதோட ஒப்பிட்டு பார்த்தா இதோட பராமரிப்பு செலவுங்கிறது கம்மி தான். வேற பூச்சி தொந்தரவுங்கிறது இப்போதைக்கு எதுவுமே இல்லை. பூச்சி தொல்லைன்னு என்ன வரும்னா, அந்த விளைஞ்சதுக்கு அப்புறம் மயில், கிளி, இந்த 2 பறவைகள். மயில் கூட அந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் மயில் வராது, கொஞ்சம் கலந்த பயிராக இருந்தால் மயில் வரும். கிளி வந்து கொத்தி சாப்பிடும். இந்த விதையை ஆமாம், விதையை